அறிவாலயம் திறக்கும்போது தலைவர் பேசினாரு. எல்லாம் வந்து நீங்க கொடுத்த நிதி தான், ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செங்கலும் உங்களை சொல்லும், உங்களை பேசும் அப்படின்னு சொல்லி பேசினார். அவர் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, என் செங்கல் தான் சொல்லி ஒவ்வொருத்தர வந்து இந்த செங்கல் எடுத்து போயிட போறீங்க அவருடைய நக்கல் பேசினார். ஓகே ஓகே. இந்த மாதிரி இயக்கம் வந்து வளரணும், தலைவர் வந்து என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய தொண்டர்களா இருந்தீங்க. நன்கொடை நன்கொடை இது ரூபாய் ₹1. ₹1. ஓ ஓகே. ஒரு டிக்கெட் வாங்கலாம். ஒரு டிக்கெட் ₹1. நீங்க வந்து 2 டிக்கெட் வாங்கிக்கலாம். அவங்க வசதிக்கு ஏற்ப டிக்கெட் வாங்கிக்கலாம். இது இங்க இருக்க தலைமை கொடுத்த அந்த ரசீது. தலைமை போட்ட ரசீதுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்ப வந்து எனக்கு 20 வயசு 22. ஓகே ஓகே. நான் 75 வயசு ஆகுது. ஓகே. அப்ப அண்ணா அறிவாலயத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இருக்கு, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அப்போ வந்து தலைமையில வந்து போஸ்ட் போடுற அளவு எல்லாம் கிடையாது. ஓகே. அப்ப ரொம்ப ஏதோ ஒரு லித்தோ இருந்தது சென்னையில, அந்த லித்தோல போடுவாங்க. ஒரு வார்டுக்கு 2 போஸ்ட் தான் தருவாங்க. அந்த 2 போஸ்ட்டை நாங்க ஓட்டுவோம். அந்த மாதிரி போஸ்ட் வரும்போது ஒரு போஸ்டர் பேன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் காஞ்சிபுரம் வந்துருச்சு. ஓகே. அந்த போஸ்டர் நான் வந்து எங்க செவுத்துல ஓட்டிட்டேன். அது என்ன பேன் பண்ணாங்க? கூலி உயர்வு கேட்டான் என்னத்தான், குண்டடிப்பட்டு செத்தான் என்னத்தான் சொல்லி ஒரு அம்மா தலைவரி கோலத்தோட ரத்த கரையோட ஒரு சட்டையை வச்சு இப்படி காட்டு. அந்த போஸ்ட் வந்து பயங்கரமான பிரச்சனை. அதுல கூலி உயர்வு வேலை கேட்டு இறந்து போன ஒருத்தரோட கூலி உயர்வு போராட்டம். ஓகே. கூலி உயர்வு போராட்டம். ஓகே. அந்த போஸ்ட் ஒன்று போட்ட உடனே அது வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஒட்டக்கூடாதுன்னு. அது மீறி காஞ்சிபுரத்துக்கு வந்துடுச்சு. காஞ்சிபுரம் வந்து எங்க வார்டுல எங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. அந்த போஸ்டை எங்க செவுத்துல ஓட்டிட்டேன். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. ஆமாங்க. புரியுது புரியுது. அப்போ என்ன பண்ணாங்க, மொத்த காங்கிரஸும் ரவுடிசம் ஜாஸ்தி. சாந்த சுரூபிகள் வெள்ளை வெள்ளையும் போட்டு அவ்வளவு அமைதியா இருப்பாங்க. அமைதியா அவனும் பண்ணாத கலாட்டவே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் மாறிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள அடிக்கிற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். நீங்க மாறிட்டீங்க. அதனால வேற வழி இல்லாம மாறிட்டீங்க. அந்த போஸ்டர் வந்து ஒட்டினது வந்து கிழிச்சிடுங்கன்னாங்க. நான் கிழிக்க மாட்டோம். உன்னால முடிஞ்சா அந்த போஸ்டர் கிழிச்சிரு. சூப்பர். 100 பேர் வந்துட்டாங்க. ஒரே பிரச்சனை. கடைசியில ஒன்னும் பண்ணல, அவங்களே போயிட்டானுங்க. வேற வழி கிடையாதுன்னு போயிட்டாங்க.